சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். போதகர் விக்டர் ஞானராஜ் பல்லாண்டுகள் பீபா வானொலி மூலம் தேவ செய்தியினை வழங்கியுள்ளார். தற்சமயம் தென்னிந்தியாவின் திருச்சி பட்டணத்தில் உள்ள சீயோன் விசுவாச தேவாலயத்தின் போதகராய் இருக்கிறார். அந்த ஆலயத்தின் ஆராதனையில் வழங்கிய அனலுள்ள கருத்தாளம் நிறைந்த செய்தியின் மூலம் ஆசீர்வாதம் பெறுங்கள். Lena is a precious girl for whom I prayed so much for her wedding. But our last time வந்தபோது சொன்னேன், next time you have to come and see me with the wedding invitation. Shortly she brought the wedding invitation. Okay? Praise the Lord. என் பேர் லீனா. இந்த சர்ச்சுக்கு நான் 2000லேருந்து வந்துட்டுருக்கிறேன். எனக்கு ஒரு 4-5 இயர்ஸாக அலையன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. எதுவுமே ப்ராப்பராக செட் ஆகலை. நான் ஒன்று மட்டும் உறுதியாக இருந்தேன், எனக்கு ரட்சிக்கப்பட்ட பையன் தான் வேணும். பாஸ்டர்கிட்ட ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாரமும் ஜெபம் பண்ணிட்டு போவேன். பாஸ்டர் லாஸ்ட் மந்த் நான் பாஸ்டர்கிட்ட போகும்போது பாஸ்டர் சொன்னார், நெக்ஸ்ட் டைம் என்னை பார்க்க வரும்போது வெட்டிங் இன்விடேஷனோட வருவாமா அப்படின்னாரு. நான் அது ரொம்ப விசுவாசித்தேன். அதே மாதிரி பாஸ்டர் பார்த்துட்டு வந்த 1 வீக்கில் எனக்கு ஒரு அலையன்ஸ் வந்துச்சு. பாஸ்டர் சொன்ன மாதிரியே அது செட் ஆகி எனக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்குது. இது மட்டும் இல்லை, 2007 செப்டம்பரில் எனக்கு ஒரு ட்ரீம் வந்தது. அந்த ட்ரீமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டான்லி பாஸ்டர் என் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும்போது மகளோட கணவர் ஆண்டனியை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னார். அப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு என்னடா இப்போ போய் இப்படி ஒரு ட்ரீம் வருதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கிண்டல் பண்ணாங்க. பட் ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இது ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது, இந்த காரியத்தை குறித்து நீ ஜெபம் பண்ணுனாங்க. ரொம்ப ஜெபம் பண்ணேன். எந்த அலையன்ஸ் வந்தாலும் மாப்பிள்ளையோட பேர் தான் பார்ப்பேன். பேர் அது இல்லைன்னா நான் வேணான்னு சொல்லிடுவேன். அதே மாதிரி இந்த அலையன்ஸ் வந்துச்சு. அவங்க வரப்போகிறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் எனக்கு மாப்பிள்ளையோட பேர் தெரியவே தெரியாது. யார்கிட்டலாமா ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க தெரியல, நாளைக்கு தான் வரப்போகிறாங்களே, நேரில் கேட்டுக்கோ அப்படின்னாங்க. எனக்கு நைட்டுக்குள்ளார நீங்கள் பேர் சொல்லுங்கன்னு சொன்னேன். அவங்க கேட்டு சொன்னாங்க ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ்ன்னு சொன்னாங்க. நான் அடுத்த நாள் ஃபாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா நீங்கள் இதை சொல்லியிருக்கீங்க, நீங்கள் வாக்கு பண்ணினவர் மாறாத தேவன், எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு நீங்கள் நிறைவேற்று, அதனால் நான் வெக்கப்பட்டு போகக்கூடாது ஏசப்பா, நீங்கள் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நீங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஜெபம் பண்ணேன். அதே மாதிரி இந்த ஒரு அலையன்ஸ் தான் எனக்கு ஃபிக்ஸ் ஆகணும், இதுக்கு மேலே எந்த மாப்பிள்ளை இருந்தாலும் நான் ஓகே சொல்ல மாட்டேன் அப்படின்னு வேற நான் முடிவு பண்ணியிருந்தேன். அன்றைக்கி ஈவினிங் வந்தாங்க, பேசி அன்றைக்கே முடித்தாங்க. நான் ஃபஸ்ட்டு மாப்பிள்ளைக்கிட்ட பேசும்போது அவங்க பேர் இருந்தாலும் ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ், அதுக்கு மேலே எந்த பேர் இருக்குன்னு யாருக்குமே ஹோப் இருக்காது. நான் அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு அவங்க பேரை கேட்டேன். அவங்க ஆண்டனி ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ்ன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏசப்பாட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன், நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இலக்க பண்ணும், வேண்டுனது கிடைக்கும் போது ஜீவக விருட்சிகம் போல் இருக்குன்னு சொன்னீங்களே ஏசப்பா, அந்த வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றினீங்க. எனக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் இல்லாமல் நல்ல ஒரு ஃபேமிலியை கொடுத்துருக்கிறாரு. கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். Thank you Lord Jesus, you brought மகளுக்காக எவ்வளோ ஜெபம் பண்ணினேன் திருமண காரியங்களுக்கு. கடைசியாக வந்த சமயத்தில் சொன்னேன், நெக்ஸ்ட் டைம் when you come you will bring the invitation, wedding invitation. Exactly next time when she came, அடுத்த தடவை வந்த பொழுது வெட்டிங் இன்விடேஷனோடு வந்தார். Lord, who am I to bless this couple? You are here. Put your nail-pierced hand on them, dear Lord. Lena, the Master is walking close to you, Nida. The Master is walking close to you. I am not here to bless you. My Jesus, oh, the nail-pierced hand of Jesus is touching you. Anthony, it is touching you also. In Jesus' name. Fear not, Lena, God is with you. He will bless you. Don't have any apprehension. The Master is here. I am trembling with fear. The Master is here. He is blessing you. Thank you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அந்த நாட்களில் எனக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் என்னென்னா, நம்பர் 1 எனக்குள்ள டாக்ட்ரினல் ப்ராப்ளம் எனக்குள்ளே இருந்துச்சு. எனக்கு நான் வளர்ந்த ஸ்தாபனத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்த சத்தியங்கள் ஒரு புறம், ஆனால் பாஸ்டர் மற்றும் சில பெரிய ஊழியர்கள் அவர்கள் மூலமாக நடக்கிற அற்புத அடையாளங்கள், அவங்க சொல்லிக் கொடுக்குற டாக்டரின், ஸோ பயங்கர குழப்பத்துக்குள்ளே நான் இருந்த நேரம். இரண்டாவதாக எங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், பொருளாதாரத்தில் பெரிய பிரச்சனைகளுக்குள்ளே நாங்கள் கடந்து சென்றோம். வேற ஒரே வார்த்தையில் சொன்னால் பேர் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. வல்லமையான ஊழியக்காரன்லாம் பேர் எடுத்தாச்சு, ஆனால் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருந்தேன். யாருக்குமே தெரியாது. எங்கள் வீட்டுக்கு வரவங்களும் ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க, பாஸ்டர் ஜோஷுவா இந்த மாதிரி வீட்டிலே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி தான் அதை மேற்கொள்றதுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. இப்படி அடுத்து இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பலவீனங்கள்,
ஒரு சர்ர சுகவீனங்கள், இதுக்கு எனக்கு பதில் தெரியல. அப்புறம் சாபங்கள் வேற எங்கள் குடும்பத்தில் இருந்தது. அந்த சாபங்கள்னு சொன்னால், எவ்வளோ ஊழியத்தில் வளர்ந்த பிறகு கூட எங்கேயோ நான் போய் நின்னா யாரோ செய்கிற தப்பு நேராக என் தலைமையில் வந்து விடும். அது எனக்கு அது எப்படி சொல்கிறது, அதனால் நான் ரொம்ப ஃபெட்டப் ஆகிருக்கேன் என் லைஃப்பில். என்ன தான் இதுக்கு நம்ம பண்ணுறது? அப்படிப்பட்ட நேரத்தில் நான் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உணர்ந்து கொண்டேன். எனக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய தலைவர் தேவை, என்னை வழி நடத்துறதுக்கு ஒரு குருநாதர் எனக்கு வேணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய உபவாசங்களையும் ஜெபங்களையும் கண்ணீரையும் பார்த்து கர்த்தர் எனக்கு அருமையான போதகரை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அதுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். நான் அது முதற்கொண்டு 97ஆம் வருஷம் நான் இங்கே வந்து தடவை இங்கே வந்து இவங்க வீட்டை கண்டுபிடிச்சி, அப்போது நான் கேசட்டு தான் இருக்கும் பாஸ்டர்கிட்ட. எனக்கு அப்போது என் வாழ்க்கையில் அது வரைக்கும் எனக்கு கிடச்சே இராத அளவுக்கு ஒரு பெரிய ஆஃபரிங், ஒரு 1500 கிடச்சிது. 1500 ஆஃபரிங்கிறது வந்து எனக்கு வந்து அந்த டைமில் வந்து ஒரு 10 லட்சம் மாதிரி. ஆனால் நான் அந்த காசை எடுத்துகிட்டு வந்து செலவு பண்ணாமல் பாஸ்டரோட எல்லா கேசட்ஸையும் நான் வாங்கினேன். அப்போது பாஸ்டர் வந்து உண்மையிலேயே உனக்கு வேணுமா, உண்மையிலேயே வா சொல்கிறேன், எல்லா கேசட் வாங்க வந்த அப்படின்னு கேட்டார். ஆமாம் அங்கிள், எனக்கு கேசட்ஸ் எல்லாமே வேணும்னு சொல்லி எல்லா கேசட்ஸையும் வாங்கி அப்படியே 2 பெரிய கேரி பேக் நிறையா நான் எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போயிட்டு 24 hours அதை மாத்திரம் தான் கேட்டேன். எந்த ஊழியத்துக்கு போல எதுவும் செய்யலை. என்னுடைய வேலையே அதுதான். நைட்டு ஃபுல்லாக கேட்பேன், காலைல 6 மணிக்கு தான் நான் படுக்கைக்கு போவேன். இப்படியா எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வார்த்தைகளை கொண்டு பேச ஆரம்பித்தார். என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறியது. இன்றைக்கு டாக்டரினலாக எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. சொல்லப்போனால் சென்னையில் தரமிகுந்த உபதேசத்தை போதிக்கிற சபைகளில் ஒரு சபையாக கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். பொருளாதார விஷயத்தில் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு தடவை நான் வந்து கதறி அழுதேன் நான் பாஸ்டர்கிட்ட. பாஸ்டர் என்னால் தாங்கவே முடியல அங்கிள், என்ன தான் பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா நான் அங்கேருந்து பஸ்ஸுக்கு காசு இருக்கும், இங்கே வந்துடுவேன், இங்கேருந்து போகிறதுக்கு பஸ்ஸுக்கு காசு இருக்காது, அதுவும் அவர் தான் கொடுப்பாரு. ஸோ எவ்வளோ நாள் தான் இவர்கிட்டே நான் பஸ்ஸுக்கு காசு வாங்கிட்டு திருப்பி போகிறது அப்படின்னு எனக்கு மனசில் தோணும். ஆனால் கர்த்தர் நல்லவர், ஒரு நல்ல தலைவர் எனக்கு கொடுத்தார். இன்றைக்கு பொருளாதாரத்தில் அவருடைய ஜெபத்துக்கு பிறகு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி எங்கள் சர்ச்சுக்கு நாங்கள் 30,000 வாடகை கொடுக்குறோம். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி எங்களுடைய அடிப்படையான செலவுகளே 50,000க்கு மேலே போயிடுது. ஒரு காலத்தில் 5,000ன்றது எனக்கு மகா பிரம்மாண்டமான விஷயமா இருந்தது. இப்படி எல்லா பகுதியும் முக்கியமாக சாபங்கள் அகன்றது, இந்த பிரச்சனைகள், யாரோ செய்கிற தப்பு என் தலை மேலே விழுகிறது, இந்த பிரச்சனைகள்லாம் அகன்று பிரைஸ் தி லார்ட் சொல்லிட்டே போகலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். Praise the Lord. Joshua, when he comes and gives me 5-figure offering, I used to wonder, காசு இருக்கா பாருன்னு. காசு வர்றதுக்காக தான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னுவார். காசு இல்லை, காசு எனக்கு வேணும், அதனால தான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். வாங்கி ஆசீர்வதிச்சேன்னா இன்னைக்கு இஸ் அ பிளஸட் பர்சன். ஆண்ட்ரூ சார் வாங்க. பிரைஸ் தி லார்ட். பாஸ்டருக்கு நான் வந்து இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஆடிட்டராக இருக்கேன் அன்றைக்கி சொன்ன மாதிரி. இவங்கெல்லாம் என் கிளைண்ட்ஸாக தான் வந்தாங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டாங்க. இவங்கெல்லாம் 25 வருஷம் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க. நான் சாதாரண ஒரு ஆடிட்டர். நான் ஒரு தடவை இவரை வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு சொல்ல ஆரம்பித்தேன். இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு, ரொம்ப டீப்பான ட்ரூத்தாக இருக்குது, என் டைம் ட்ரூத்தாக இருக்குது, நீங்கள் வாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். நான் அவங்ககிட்ட வந்து ஃபீஸ் வாங்குகிற ஆடிட்டர். என் வார்த்தையை மதித்து வந்தாங்க. அவங்க மினிஸ்ட்ரியே மாறிடுச்சு. என்னுடைய பர்சனல் லைஃப் ப்ரேயர் வந்து மாறி போச்சு. கொஞ்சம் நேரம் ஆகும், அட்லீஸ்ட் 1/2 hour ஆகும் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்றதுக்கு. இப்போல்லாம் உடனே கண்ணு மூணுனா கர்த்தருடைய தொடுதலை என்னால் உணர முடியுது. தனியாக ஆஃபீஸுக்கு காரில் போகும்போது சில நேரம் அழுதுருக்கேன் நான், பல நேரம் பிரசன்னத்தில் உணர்ந்து. இது ஒரு பெரிய எனக்கு ஒரு கர்த்தருடைய பெரிதான கிருபை. ஒரு நல்ல அருமையான ஊழியக்காரரை தொடர்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். வசனம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்குகிறார்,
குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். கூப்பிட்டு அவர் வந்து சாதாரணமா ரோட்ல விட்டுட்டு, ராஜா உன்னை தூக்கி விட்டுட்டேன், உன் வழியை பார்த்து நீ போடா சாமின்னு சொல்லி அனுப்புற ஆள் இல்லையா. எங்க ஆள் மேலானவர், என் தேவன் பெரியவர், என் தேவனுடைய டார்கெட்டே பெருசு, கீழானதை யோசிக்க மாட்டாரு, குப்பையிலிருந்து தூக்குவாரு, ராஜாவோட உட்கார வைப்பாரு. ஹல்லேலூயா. ராஜாக்களோடு அமர போகிறவர் எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? எனக்கு செஞ்சிருக்கார் ஆண்டவர், என்னை ராஜாக்களோடு நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல நிறுத்தினார். ஆமென். இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். என்னோட நீங்க ஆக்ஷன் பண்ணி பாடணும். ரெடியா இருக்கீங்களா? நடனம் ஆடி பாடுவதற்கு ரெடியா இருக்கீங்களா? ஓகே. சேற்றிலிருந்து தூக்கினார், நிறுத்தினார். சொல்லுவோமா? சேற்றில் இருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். எப்படி? சேற்றில் இருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். திரும்ப சேற்றில் இருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரு. அப்புறம் என்ன நடந்துச்சு? துன்பமான பாதையில் இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை தானா. ஓ ஓ ஓ, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானா. ஓகே. அவர் எந்தன் கண்மலை சொல்ற பொழுது நான் வாலிபனா இருக்கிறேன்னு சொல்றவங்களும், உள்ளத்தாலையும் நான் வாலிபனா சொல்றவங்களும் குதிச்சு பாடணும். எப்படி? அவர் எந்தன் கண்மலை. ஒருவேளை சுத்தமா என்னால முடியலன்னு அப்படி சொன்னா கொஞ்சம் எம்பியாவது காமிக்கணும். சரியா? இல்லைன்னா விடமாட்டேன். இப்போ ஒரு கண்டிஷன், ஆக்ஷன் பண்ணாதவங்க ஸ்டேஜ்ல என் கூட வந்து பண்ணுவாங்க. ஆயத்தமா இருக்கீங்களா? ரைட். நான் ஆள்லாம் வச்சிருக்கேன், அப்படியே கூப்பிடுவாங்க இங்க இருந்து. சரியா? பாடலாமா? அவர் எந்தன் கண்மலை. சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் ஓ ஏ ஏ ஏ ஓரா பாபா சந்தர மமமமாலே கண்மலையானா. ஓ ஓ ஓ, அவர் எந்தன் கண்மலை, கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானா. சொல்லுங்களா? ஓ அங்க ஓ கேக்கல? காலத்தின் கோலம். கிரேக்கத்தில் 2 சொல்லு காலத்துக்கு இருக்குது. ஒன்று வந்து குரோனாஸ் டைம். குரோனாஸ் டைம் இஸ் அன் ஆர்டினரி டைம். நம்ம வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் குரோனாஸ் டைம் தான். தினந்தோறும் சாப்பிட்றோம், ஸ்கூலுக்கு போகிறோம், டாக்டர் கிளினிக் போகிறோம், இது வந்து குரோனாஸ் டைம். பட் கல்யாண நாள், பிறந்த நாள், இதெல்லாம் குரோனாஸ் டைமில் எவ்ரிடே வராது. தே ஆர் கால் கெய்ராஸ் டைம், KAIROS, கெய்ராஸ் டைம். கெய்ராஸ் டைம் இஸ் அ ஸ்பெஷல் டைம். பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. சிரிக்க ஒரு காலம், அழ ஒரு காலம், விதைக்க ஒரு காலம், அறுவடை செய்ய ஒரு காலம், எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு காலம் இருக்கு. There is a season. Psalm 102 verse 13, சங்கீதம் 102:13. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. சியோனுக்கு குறித்த நேரம் வந்தது. This is the appointed time. Appointed time in Greek is called kairos. Appointed time. அற்புதங்களை வெளிப்படுத்தும்படி நியமிக்கப்பட்ட ஒரு நேரம். பாசமிகு அன்பை சியோன் மேல் பொழிய எழுந்தருள்கிறீர் என்பதை அறிவேன். உமது இரக்கமும் மனதுருக்கமும் ஊற்றப்படும் வேளை இது. வாக்குத்தத்தங்கள் நிறைவு பெறும் காலம் இது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14-18. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல்
ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, திருச்சபையை பற்றி இந்த வசனம் சொல்லுகிறது. தூங்குகிறவனே விழித்தெழு, கிறிஸ்து உன் மீது பிரகாசித்து எழுவார். இறந்தவனே உயிர் பெற்றெழு, திருச்சபையே செத்து கடக்கராயோ உயிர் பெற்றெழு. லாசருவே வெளியே வா என்று சொன்ன கர்த்தர் இப்பொழுது திருச்சபையே உயிர் பெற்று வெளியே வா, உன்னை சுற்றி இருக்கின்ற துணிகளை களைந்து போட்டு உன்னை கட்டி இருக்கிற கட்டுகளை அவிழ்த்து விட்டு வா என்று ஜீவன் உள்ள தேவன் சொல்கிறார். நீங்கள் நடந்து கொள்ளும் வழிமுறை பற்றி கவனமாயிருங்கள். ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள். நாம் வாழும் நாட்கள் பொல்லாதவை. ஆகவே காலத்தை முழு வீச்சில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். You have to make the best use of your time. Many of my messages, I switch on my tape recorder of the mind, go to sleep. In the morning, I rewind my tape in my head and replay. இது என்ன இவர் சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுப்பா. மண்டே பார்த்து டேப் ரெக்கார்டுன்றாரு, ரீவைண்ட் பண்ணி ப்ளே பண்ணுறேன்றாரு, நோட்ஸ் எடுக்கிறேன்றாரு, பேசுகிறேன்றாரு. அப்படி தான். ஓகே, these are all supernatural experience. God is promoting every week to the next stage. அடுத்த தளத்திற்கு கர்த்தர் நடத்துகிறார். அப்போ அவர் சொன்னது தான். அவர் என்ன சொன்னார்? ஒரு அம்மா சொன்னார், என்னுடைய லிவர் ரொம்ப பழுது போட்டு போச்சு, டாக்டர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுன்றார், காசு இல்லை அப்படின்னார். நான் சொன்னேன், ஐ வாஸ் ஸ்பீக்கிங், கர்த்தாவே அந்த லிவர், செத்து போன லிவர் அங்கேருந்து மறைய அதே சைஸ் புது லிவர் அந்த இடத்துல உருவாகட்டும். இந்த பழைய லிவர் எந்த ஸ்பீடில் இறங்குதோ அதே ஸ்பீடில் புது லிவர் இறங்குறத பார்த்தேன். when the completed, the old liver has gone, new liver has come, bilirubin has come down, she became all right. God can make new livers, new heart, new kidneys. These are the days we are living like that. அதோட பேசிக்கிட்டே இருக்கார், புது புது காரியங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். எனக்கு ஒரு குருவியை கூட சுகப்படுத்த முடியாது. எங்கள் ஆண்டவர், அவர் கம்பவுண்டர்னா, பேக்கரி பாய். He is having the heavenly bakery, heavenly manna. I am a bakery boy, cycling, taking the bread, delivering it here and there. காலம் ரொம்ப கொஞ்சம் தான் இருக்குப்பா, வேஸ்ட் பண்ணாங்க. இப்போ 18ஆம் வசனத்தை தான் சொன்னார், மது அருந்தி குடி வெறிக்கு ஆளாகாதிருங்கள், உமது வாழ்வு தடம் புரண்டிடும் அப்படி செய்தால். தூய ஆவி உங்களுக்கு பரலோக மதுவரியை கொடுக்கட்டும். தடம் புரண்டிடும் வாழ்வு அல்ல, தரமான வாழ்வு புலரும். தடம் புரண்டிடும் வாழ்வல்ல, தரமான வாழ்வு புலரும் மலரும். ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றமைக்கிறார். யூ ஹாவ் டு டாக் டு த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பேசலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம். when I ask a question not vocally, through my mind, the answer comes to my mind. நான் எது கேட்டாலும் அதுக்கு பதில் மூளைக்கு வந்துடுது. அப்போ இந்த லிவரை பற்றி, கழிஞ்சு போன லிவரை பற்றி இது பண்ண உடனே ஆண்டவர் ஆவியானவர் சொல்கிறார், அந்த அம்மாட்ட கேள்வி, ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு. அம்மா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கு. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயினா ஒரு லிவர் புதிதாகதா? இந்த வசனத்தை காதில் கேட்கம்பா, நான் ஆண்டவருக்கு முன்னால் சொல்கிறேன். உடனே எனக்கு வந்துடுச்சு, தெரிஞ்சிட்டேன். நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே இருக்கீங்களா? இருக்கேன். அப்போ என்ன செய்யணும்? பழையவைகள் ஒழிச்சு கட்டணும். உடனே அம்மா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்ததுனால பழைய லிவர் ஒழிஞ்சு போச்சு, புதிய லிவர் வந்துருச்சு அப்படின்னு ஐ சா. அது அப்படியே அந்த அழுகுன லிவர் அப்படியே புது லிவர் அப்படியே வருது, கடைசி வரைக்கும் வந்து முடித்த உடனே ஐ
யூஆர் ஆல் ரைட், யூ ஹாவ் அ நியூ லிவர் அப்படின்னு. நான் என் ஆண்டவர்கிட்ட மற்றவங்களுக்கு லிவர் வாங்கி கொடுக்க நான் வாங்காமல் இருப்பேன்னா, எனக்கு எல்லாமே புதுசாக வாங்கிட்டேன். ஏன் லிவர் என் தாய் கற்பம் தரித்து பிறந்த பொழுது இருந்த லிவர் அல்ல. மை லிவர் இஸ் மேட் இன் ஹெவன். We believe the worlds are framed by faith. The worlds are framed. The seen things are not made by the visible things. தமிழ்ல படிங்க. Hebrews chapter 11 verse 3. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்று. கவனமாக கவனிங்க. விசுவாசத்தினாலே தேவனுடைய வார்த்தையினால் உலகம் உண்டாக்கப்பட்டது. இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டானவை அல்ல. அப்படின்னா என்னது? காணப்படுகிறவைகள் தோன்றப்படாதவைகளினால் உண்டானது. காணப்படுறது என்னது? அழுகின லிவர். தோன்றப்படாதது என்னது? பரலோகத்து லிவர். அப்போ காணப்படுகிற அழுகின லிவர், காணப்படாத பரலோகத்தில் உள்ள அந்த லிவரை எடுத்துட்டு இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஒவ்வொன்றையும் பார்க்கணும். இப்போ நான் சொல்லியிருக்கேன், 5 அப்பம் 2 மீனை நீங்கள் கொடுத்ததை நான் பார்க்கணும். அந்த வீடியோ போட்டு காட்டுவார். உலகத்தில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்க எல்லா சம்பவங்களும் ஆண்டவர் நமக்கு ரீப்ளே பண்ணி காட்ட முடியும். பேதுருட்டு தான் அந்த 2 மீனையும் 5 அப்பத்தையும் கொடுத்துட்டாரு. இந்த 2 மீனை, 1 மீன் பேதுருட்டையும் 1 மீன் யூதாஸ்டையும் கொடுத்தாரு. உன் கையில் இந்த உலக பிரகாரமான மீன் பெருகிற மாதிரி ஆத்துமாக்களாகிய மீன் பெருகணும். அதுக்கு போல நீ என்னையே ஒருத்தன் காட்டி கொடுக்குற, ஒருத்தன் என்ன செய்கிறான்? அவதூறா கை விடுறான் அப்படின்னாரு. பார்த்து அசந்து போயிட்டேன். வசனம் படிச்சிங்கன்னா வசனம் வந்து ஸ்பார்க் பிளக். ஒவ்வொரு வசனமும் உங்களை அப்படியே ஸ்பார்க் பிளக் எப்படி மோட்டரில் அந்த சிலிண்டரை இயக்குதோ அது மாதிரி இயக்கணும். ஒரு வசனம் கண்டா நான் பிடிச்சிக்குவேன், அது பெருகுச்சு. தேவனால் அப்பத்தை பெருக்க மாத்திர முடியும் அப்படின்னா போட்டிருக்கு பைபிளே. தேவனால் சிலரெல்லாம் எல்லாம் கூடும் சொல்ல மாட்டேங்க, சந்தேகம் நினைக்கிறேன். மறுபடியும் தேவனால். ஒரு வாரம் ஃப்ரீசரில் வச்ச ட்ரிங்க் எடுத்து குடிச்சிட்டேன், உடனே வீசிங் வந்துடுச்சு. அஸ்தாலின் பப்ஸ் எங்கே இருக்குன்னு தேட போனேன். ஆண்டவர் சொன்னார், தேவனால் எல்லாம் கூடும், நீ பிரசங்கம் பண்ணிவிட்டு அஸ்தாலின் பப்ஸுக்கு எம்போடடா மகனே, எடு பரலோகத்தின் அஸ்தாலின் பப்ஸ். போயிடுச்சு, வீசிங் போயிடுச்சு. இதெல்லாம் அனுபவிக்கணும். 1 சாமுவேலின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தாவீது அகிமெலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியானாலும் பட்டயமானாலும் இல்லையா? ராஜாவின் காரியம் அவசரமானபடியினால் என் பட்டயத்தையாகிலும் என் ஆயுதங்களையாகிலும் நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை என்றார். கவனமா கவனிங்க. இங்க தாவீது சொல்றான், அரசரின் பணி துரிதமாய் நிறைவேற்ற வேண்டியதாய் இருப்பதால் நான் என் வாளையும் என் படைக்கலன்களையும் நான் எடுத்து வரவில்லை என்றான். நான் ராஜாவின் வேலை, ஒரு ராஜா ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துட்டார், அதனால இவன் பிறப்பிட்டான், வேகமாக பிறப்பிட்டான். ஆனால் அவன் வாழை எடுத்துகிட்டு போகல, வாழை எடுக்க டைம் இல்லை. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ராஜாவின் வேலை துரிதமாய் செய்யப்பட வேண்டியது இருப்பதனால் என் வாளை எடுக்கவில்லை. அப்போ அவன் கேட்குறான், அகிமேலே கேட்குறான், என்னப்பா உனக்கு வாள் எடுக்காமல் வந்துட்டியே, வாள் இருக்கான்னு கேட்குறான் தாவீது. வேறு ஏதாவது வாள் இருக்கா? ஒரு வாள் இருக்கு. அது எந்த வாள்? கோலியாத்தை கொன்ன வாள். அது இருக்குப்பா, அது போதும். அடுத்த வசனத்தில் என்ன சொல்றான் அந்த வாளை பற்றி? அதற்கு ஆசாரியன், நீர் ஏலே பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது. ஒரு துணியில சுத்தி கோலியாத்தை நீ அடிச்ச கோலியாத்தின் பட்டயம், ஓம் பட்டயம் இல்லை, நீ ஓம் பட்டயத்தை எடுத்துட்டு வரல, பரவாயில்ல. கோலியாத்து கொன்ன கோலியாத்தின் பட்டயம் இருக்கு, வேணுமான்றான். அதுக்கு பற்றி அவன் என்ன சொல்றான்? அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போம், அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகர் இல்லை, அதை எனக்கு தாரும் என்றான். அதற்கு ஒப்பு இல்லை. யூ கான்ட் கம்பேர் தட் ஸ்வோர்ட் டு எனிதிங் எல்ஸ். யார் ஸ்வோர்டு? கோலியாத் ஸ்வோர்டு. நம்ம எனிமியை அடிக்கிறதுக்கு நம்ம வாழை எடுத்துகிட்டு போகக்கூடாது, அவன்கிட்ட வாழை வாங்கி அடிக்கணும். எருமி வாழ் திட்டுறான். கோலியாத் காலையில் உட்காந்து
இன்னைக்கு சண்டை வாழை தீட்டிகிட்டு இருக்கான். கோலியாத்தே, இந்த வாள் சரியாய் நீ தீட்டி இருக்கிறாய், இது உன் தலையைத்தான் வெட்ட போகுது. வாள் சொல்லுது, உன் தலையைத்தான் வெட்டுறதுக்கு தான் நீ தீட்டுறப்பா. வாழ் தீட்டியவன் அதே வாளினால் வெட்டப்படுவான். If anybody touches God's children, their weapon will kill them. God is giving a warning at the end times. துரிதமாய் செய்யப்பட வேண்டும். ராஜாவின் வேலை துரிதமாய் செய்யப்பட வேண்டும். ராஜாவின் வேலை துரிதமாய் செய்யப்பட வேண்டும் என்றால் ராஜாவின் வேலை அதி துரிதமாய் செய்யப்பட வேண்டும். எஸ்தர் அந்த ராஜாவை உணர்த்திடுறான். ராஜா தப்பு பண்ணிட்டேன்னு தெரியுது. ராஜா என்ன செய்கிறான்? எஸ்தர் 8:14, அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறிய குரியர் சேவை செய்வோர் அரசின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து மின்னல் வேகத்தில் புறப்பட்டு சென்றனர். இக்கட்டளை சூசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது. மின்னல் வேகத்தில். மகனே மகளே, மின்னல் வேகத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் காலம் இது. இந்த சியோன் விசுவாச தேவாலயத்தின் டிவி நிகழ்ச்சியையும் இன்டர்நெட் நிகழ்ச்சியும் பார்த்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் கர்த்தருக்கு நன்றி காணிக்கையாய் கொடுங்கள். திருச்சபைக்கு காணிக்கை கொடுங்கள். Words, you may memorize this sermon and say, but it has got a heavenly frequency wrapped up in every sentence that I am speaking. பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவருடைய அபிஷேகம் தடவி போகிறது. இந்த வருடம் யூத ஆண்டு 5774. அதுக்கு யூத அர்த்தம் என்னவென்றால், ஒரு பறவை சிறகடித்து பறப்பது போல பறக்கும் ஆண்டு என்று அர்த்தம். யூத ஆண்டு 5774, ஒரு பறவை சிறகடித்து பறப்பது போல பறக்கும் ஆண்டு. இட்ஸ் அன் இயர் ஆஃப் ஆக்சலரேஷன். இட் இஸ் அன் இயர் ஆஃப் ஆக்ஷன். இட்ஸ் அன் இயர் இன் விச் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கோயிங் டு டூ சூப்பர்நேச்சுரல் மிரக்கிள், transform people. The revival will start. Unusual things will happen. Angelic hosts are coming. Living creatures will appear to people. You will visit heaven. Heaven will visit you. ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, இந்த வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். காலம் குறுகியதானதால் காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. Help us that we will not waste our time. We will be careful to use our time to win souls for the kingdom, heal people, restore people in Jesus name. கடந்த வாரத்தில் செய்த அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரம். Thank you Lord Jesus. Now we will have 30 minutes of worship. போதகர் விக்டர் ஞானராஜ் எழுதிய உங்களுக்கு தெய்வீக சுகம் என்னும் புத்தகம் வேண்டுவோர் எங்களை தொடர்பு கொள்ளவும். சார்ல்ஸ் கேப்பின் பேனாவிலிருந்து என்னும் புதிய நூலை நான் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கின்றேன். அதனை விலைக்கு வாங்க எங்களிடம் தொடர்பு கொள்ளவும். இருப்பதை மாற்றி வருவதை உருவாக்கும் வழியை அந்த நூலை படிப்பதின் மூலம் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். போதகர் விக்டர் ஞானராஜ் எழுதிய முத்தான சத்தியங்கள், தேவதூதர்களின் பணி என்னும் புத்தகங்கள் எங்களிடமும் கிறிஸ்தவ புத்தக கடைகளிலும் கிடைக்கும். விலைப்பட்டியலுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய லேண்ட்லைன் 9143254547. ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 919351000944. எங்கள் அலுவலக முகவரி ஜீவக்குரல் 18/32 மங்கம்மாள் சாலை, திருச்சி 620021, தமிழ்நாடு, இந்தியா.